வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண்கள் யார் யார் என்ற மிக முக்கிய அப்டேட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இம்முறை புதிதாக 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளார்கள் என்றும் அவர்களில் தகுதியான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அதாவது புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன தகுதியான பெண்கள் யார் என்ற மிக முக்கிய அப்டேட்டை இப்போது தெரிந்து கொள்வோம். அதன்படி தமிழ்நாடு அரசின் முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களாக இருப்பின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அந்த குடும்பங்களின் பெண்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலில் சொல்லப்பட்ட தகுதிகளுடன் சொந்த பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்காதவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு உட்பட்டு இருக்கும் குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதேபோல் அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் குறைவாக காலமுறை ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாதவர்களை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்படும். குடும்பத்தில் யாரும் அரசு ஊழியர்களாகவும் கவுன்சிலர், எம்எல்ஏ போன்ற மக்கள் பிரதிநிதிகளாகவும் இருக்கவே கூடாது. அதேபோல முதலில் சொல்லப்பட்ட தகுதிகள் இருந்தும் குடும்பத்தில் யாரேனும் வார்டு உறுப்பினரை தவிர்த்த மற்ற மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருந்தால் மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது. பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் இந்த திட்டத்தில் சேருவதற்கு முதலில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் மிகவும் முக்கியமானவை. இவற்றை பூர்த்தி செய்யும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் நிச்சயம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இவர்களையே தகுதியான பெண்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு உள்ளார். இத்தகைய தகுதிகளை உடைய பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகிறது. வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு திட்டத்திற்கு கீழ் கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண் பயனாளிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பெண் பயனாளிகள் மாதந்தோறும் இந்த ஒரு உரிமை தொகையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் மேலும் பல தகுதியுள்ள பெண்களை சேர்ப்பதற்கு தமிழக அரசானது இப்போது முயற்சி எடுத்து உள்ளது. இந்த ஒரு திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பெண் பயனாளிகளுக்கு இந்த உரிமை தொகையானது வரும் டிசம்பர் மாதம் வழங்கப்பட போகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்தில் எத்தனை பெண் பயனாளிகள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்றால், ஒரு மாவட்டத்திற்கு 30,000 50,000 பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை 20,000 வரை கூட இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விடுபட்டோர் எல்லோருக்குமே மகளிர் உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும். கடும் பொருட்செலவிலும் கூட இந்த உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராணிப்பேட்டையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வில் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார். அதாவது பல லட்சக்கணக்கான மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குவிந்துள்ள நிலையில் இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதல்வர் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் கடந்த அக்டோபர் மாதம் தெரிவித்து இருந்தார். நவம்பர் 14ஆம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் தகுதியுள்ள பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. அதாவது
இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மகளிர் உரிமை தொகையானது விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளித்து உள்ளார். 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இவர்களுக்கான கள ஆய்வு இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதிக்கட்ட ஆய்வு பணிகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்து உள்ளனர். கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளில் யாரெல்லாம் என்று ஆய்வு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படுகின்றன. அதாவது நவம்பர் 14ஆம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என துணை முதல்வர் தெரிவித்து இருக்கிறார். அதாவது இந்த ஒரு அறிவிப்பை சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். தகுதியுள்ள பெண்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 26 மாதங்களில் சுமார் 1,14 லட்சம் பெண் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இப்போது வரை சுமார் 30,000 கோடி வழங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகள் கூட தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மாநில அரசு ஜூன் 19 அதாவது ஜூலை 15ஆம் தேதி தொடங்கியது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் 10,000 முகாம்கள் அரசு நடத்த திட்டமிட்டு உள்ளதாம். அக்டோபர் 15ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்களுக்கு தகுந்த நடவடிக்கை இல்லை என ஆட்சியரிடம் ஆவேசமாக பேசிய பெண்ணின் வீடியோ வைரலாகி வருகிறது. அதாவது விருதுநகர் மாவட்டம் நதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக அரசு புறம்போக்கு நிலம் அதிமுக பிரமுகர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நதிக்குடி வருவாய் கிராமத்தில் உள்ள நத்தம் சர்வே எண் 1706/1 அரசு புறம்போக்கு காலியிடத்தில் அந்த பிரமுகர் சட்டவிரோதமாக வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் அந்த நிலத்தை மீட்டெடுத்து ஊராட்சி கனிம வள நிதியின் மூலம் கல்யாண மண்டபம், கழிவறை உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டிடங்கள் அமைக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோரிடம் பலமுறை மனுக்கள் அளித்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கூறி வெம்பங்கோட்டை வட்டம் கொங்கன்குளம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சியில் நதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆட்சியர் சுகபுத்ராவிடம் நேரடியாக ஆவேசமாக பேசியுள்ளார். அந்த பெண் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதில் மனு தொடர்பாக நீண்ட நாள் நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அந்த பெண்ணின் பேச்சு பொதுமக்களிடம் பேசுபொருள் ஆகியுள்ளது. உரிமை தொகை திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கும் தமிழக அரசின் புதிய திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தமிழகம் முழுவதும் மொத்தம் 18 பயிற்சி பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கு மாணவர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி முழு நேரமாக பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊக்கத்தொகை ரூபாய் 4,000 ரூபாய் 10,000ஆகவும், பகுதி நேரமாக பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 ரூபாய் 5,000ஆகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. இந்த அதிரடி உயர்வு மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வரை முழு நேர மாணவர்களுக்கு ரூபாய் 1,000 மற்றும் பகுதி நேர மாணவர்களுக்கு ரூபாய் 500 என வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகையானது 2023ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக உயர்த்தப்பட்டு உள்ளது. 2023இல் முழு நேர மாணவர்களுக்கு ரூபாய் 3,000ஆகவும், 2024இல் ரூபாய் 4,000ஆகவும் உயர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் பகுதி நேர மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது 2023இல் இருந்து ரூபாய் 1,500ஆகவும், அதேபோல் 2024ஆம் ஆண்டிலிருந்து ரூபாய் 2,000ஆகவும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டது. தற்போது 2025 இந்த ஆண்டு முதல் இந்த தொகையை மேலும் அதிகரித்து முழு நேர மாணவர்களுக்கு ரூபாய் 10,000ஆகவும்,
பகுதி நேர மாணவர்களுக்கு ரூபாய் 5000ஆகவும் தமிழக அரசு நிர்ணயம் செய்து உள்ளது. இந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற மாணவர்கள் இந்து சமய கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 14 முதல் 24 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள். ஓராண்டு சான்றிதழ் படிப்பான இந்த பயிற்சியில் சைவ வைணவ முறைப்படி தமிழ் மற்றும் அகமங்கள் முழுமையாக கற்றுத்தரப்படும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த பயிற்சி பள்ளிகள் அமைந்துள்ளன. குறிப்பாக மதுரை, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி ஆகிய இடங்களில் சைவ அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளும், திருவல்லிக்கேணி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீபெரும்புதூர், நாமக்கல் ஆகிய இடங்களில் வைணவ அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளும் செயல்படுகின்றன. இந்த பயிற்சி பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை அந்தந்த திருக்கோயில் அலுவலகங்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் திருக்கோயில்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளமாக நீங்கள் கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளலாம். தமிழக அரசின் இந்த புதிய திட்டம் பாரம்பரிய கலைகள் மற்றும் அகம விதிகளை கற்க விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த ஊக்கத்தொகை உயர்வு மேலும் பல மாணவர்களை இப்பயிற்சி பள்ளிகளில் சேர ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.